பூடி மடானி முன்முயற்சியின் கீழ் தகுதி வாய்ந்த தனிநபர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் சிறு அளவில் மூலப்பொருட்களை பயிரிடுவோர் 1 மாதத்திற்கு 200 ரிங்கிட் ரொக்க மானிய உதவிக்கு விண்ணப்பிக்க அரசாங்கம் தொடர்ந்து உதவி பெறும். தீபகற்ப மலேசியா முழுவதும் உள்ள உள்நாட்டு வருமான வரி அலுவலகங்களில் பூடி மடானி பதிவு முகப்பிட சேவையை ஏற்பாடு செய்திருப்பதும் இந்த முயற்சியில் அடங்கும். பூடி மடானி என்பது தனிநபருக்கான உதவிகள், குடியானவர்கள் மற்றும் சிறு அளவில் மூலப்பொருள் பயிரிடுவோர், பொது வாகனங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து சேவையை நடத்துவோருக்கு டீசல் உதவித்தொகை கிடைப்பதற்கான அரசாங்கத்தின் ஏற்பாட்டு முயற்சிகளில் ஒன்றாகும். பூடி மை சப்சிடி டீசல் என பிரிக்கப்பட்ட தகுதியான குழுக்களுக்கு மானிய ஒதுக்கீடுகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சியாக இது அமைகிறது. உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் முகப்பிட சேவையில் எளிதாக இதற்கு பதிவு செய்து கொள்ள முடியும் என்பதோடு இதற்கு 10 அல்லது 15 நிமிடங்கள் மட்டுமே நேரம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக பூடி மடானி உதவியை பெற்றவருமான சம்சுல் நயூப் தெரிவித்திருக்கிறார். இணைய விண்ணப்பங்களை விட நேருக்கு நேர் பதிவு செய்யும் இந்த நடைமுறை மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். புதிய பொருளாதார கொள்கையை மலேசியா அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக இனம் மற்றும் சமயத்தை பொருட்படுத்தாமல் ஏழைகளுக்கு உதவும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் இட்ரிஸ் ஜாலா வலியுறுத்தியுள்ளார். நம்மிடம் நீண்ட காலமாக புதிய பொருளாதார கொள்கை இருக்கிறது. நாம் அதனை அகற்ற வேண்டும். ஆனால் அதனை வெற்றிடமாக விட்டுவிடக்கூடாது. அனைவரையும் உள்ளடக்கிய புதிய கொள்கையுடன் அதனை மாற்ற வேண்டும் என ஒரு குழு விவாதத்தின் போது இட்ரிஸ் ஜாலா இவ்வாறு கூறினார். மத்திய வருமானம் பெறும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி, நடுத்தர வருமான சூழலிலிருந்து நாடுகள் எவ்வாறு தப்பிக்க முடியும் என்ற தலைப்பில் உலக பொருளக குழுமம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் இட்ரிஸ் ஜாலா உரையாற்றினார். மலாய்க்காரர், சீனர், இந்தியர் என இன மற்றும் சமய வேறுபாடு இன்றி இந்நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு உதவுவோம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வாருங்கள் என அவர் அறைகூவல் விடுத்தார். அவர்கள் B40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் பிரிவில் இருக்கும் வரை நாங்கள் சமமான உறுதியான நடவடிக்கையை பயன்படுத்துவோம். அதுவே செல்ல வேண்டிய வழி என இட்ரிஸ் ஜாலா சுட்டிக்காட்டினார். இன ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் வறுமையை துடைத்தொழிக்கவும் புதிய பொருளாதார கொள்கையை 1971 மறைந்த துன் அப்துல் ரசாக் அறிமுகப்படுத்தினார். பூமி புத்ராக்கள் நாட்டில் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் உயர்கல்வி மற்றும் நிறுவன நிர்வாகத்தில் பூமி புத்ரா பங்கேற்பை புதிய பொருளாதார கொள்கை ஊக்குவித்தது. வெட்டுமர நிறுவனத்திடம் 15,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டது மற்றும் 15,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றது தொடர்பில் அரசு சேவை பணியாளர் ஒருவரை சபா MACC அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக பேர்வழி இன்று காலை சபா ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டார். 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த நபர் 30,000 ரிங்கிட்டை லஞ்சமாக கேட்டதோடு 15,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. சட்டவிரோதமாக வெட்டுமர குற்றம் தொடர்பான அறிக்கையின் விளைவை குறைப்பதற்கு தூண்டுதலாக அந்த வெட்டுமர நிறுவனத்திடமிருந்து அந்த சந்தேக பேர்வழி 15,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றுள்ளது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனிடையே அந்த சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டதை சபா MACC இயக்குநர் டத்தோ S கருணாநிதி உறுதிப்படுத்தியதோடு 2009 ஆண்டு MACC சட்டத்தின் 16வது விதியின் உட்பிரிவு AB-யின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவித்தார். 10,000 ரிங்கிட் ஜாமீனில் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ள அந்த நபருக்கு எதிராக விரைவில் கோத்தா கினாபாலு சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே லஞ்ச ஊழலில் சம்பந்தப்படுவதிலிருந்து விலகி இருக்கும்படி அரசு பணியாளர்களை கருணாநிதி கேட்டுக் கொண்டார். லஞ்ச ஊழல் பழக்கம் அரசு துறையின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதோடு அரசு பணியாளர்கள் நேர்மையற்றவர்கள் என்ற தோற்றத்தை பிரதிபலித்துவிடும் என அவர் சுட்டிக்காட்டினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
ஆட்டிசம் பாதிப்புக்குள்ளான 6 வயது சிறுவன் ஜயன் ரயன் கொலை தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக அவனது தாத்தா மற்றும் பாட்டியை இன்று போலீசார் கைது செய்தனர். இன்று நண்பகல் மணி 2:30 அளவில் ஜயன் ரயனின் தாயாரிடம் சாட்சியம் பதிவு செய்த பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை தடுத்து வைக்கும் நீதிமன்ற உத்தரவு நாளை பத்தாலிஞ்சையா நீதிமன்றத்தில் பெறப்படும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். ஜயன் ரயனின் தாத்தாவும் பாட்டியும் சுபாங் பெஸ்தாரி பகுதியில் கைது செய்யப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அவர்கள் கைது செய்யப்பட்டதை ஜயன் ரயனின் தந்தையின் வழக்கறிஞர் ஃபாமி அப்துல் மொயின் உறுதிப்படுத்திய போதிலும் இது தொடர்பான மேல் விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். சொந்த சகோதரனை அரிவாளால் வெட்டி கடுமையான காயங்களை விளைவித்ததாக ஆடவன் ஒருவனுக்கு எதிராக மலாக்கா அலூர் கஜா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 27 வயது மொஹம்மத் டாலி எனும் அந்த ஆடவன் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினான். 33 வயது மொஹம்மத் ரெட்ஸா எனும் தனது சகோதரனை வேண்டுமென்றே அரிவாளால் கொண்டு தாக்கி காயம் விளைவித்ததாக அவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளான். இம்மாதம் 5ஆம் தேதி இரவு மணி 8:40 வாக்கில் கோலா சுங்காய் பாரு மீனவ கிராமத்தில் உள்ள வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம் அல்லது பிறம்படிகள் விதிக்கப்படலாம். 15,000 ரிங்கிட உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவ்வாடவனை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வழக்கு விசாரணை ஜூலை 22ஆம் தேதி செவிமடுக்கப்படும். இதனிடையே அலூர் கஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட போதைப்பொருள் உட்கொண்ட குற்றத்தையும் அவன் ஒப்புக்கொண்டான். நோயியல் அறிக்கைக்காக காத்திருப்பதால் அவ்வழக்கு ஜூலை 22ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என மேஜிஸ்ட்ரேட் அறிவித்தார். முன்னதாக மோட்டார் சைக்கிளை தரவில்லை என்பதற்காக வியாபாரி ஒருவர் சொந்த தம்பியால் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வானுயர கட்டிடங்களில் வெறும் கைகளால் ஏறுவதை வழக்கமாக கொண்டதால் ஸ்பைடர்மேன் என அழைக்கப்படும் போலந்து நாட்டு ஆடவன் அர்ஜென்டினா தலைநகர் போனஸ் ஏரஸில் 30 மாடி கட்டிடத்தில் கயிறு எதுவும் இன்றி ஏறிய போது பிடிபட்டான். அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணியின் ஜேசியை அணிந்திருந்த மர்ச்சின் பேனர் குளோபன் கட்டிடத்தின் 25வது மாடி வரை ஏறிவிட்டான். அவனை வேடிக்கை பார்ப்பதற்கு கீழே ஏராளமானோர் கூடிவிட்ட நிலையில் அக்கட்டிடத்தில் இருந்த ஒருவர் அவசர எண்ணுக்கு அழைத்து தகவல் கொடுத்தார். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் என சம்பவ இடத்தில் குவித்தனர். 25வது மாடி வரை ஏறிய பேனட்டை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர். அப்போது அவன் முரண்டு எதுவும் பிடிக்கவில்லை. கட்டிடத்தின் உச்சி வரை ஏறும் முயற்சி தோல்வியடைந்திருப்பது ஒரு புறம் இருக்க, தன்னை மீட்பதற்கு ஆன செலவுகளையும் பேனர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கும் 36 வயதான அந்த ஆடவன் ஏற்கனவே பல நாடுகளில் அத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துள்ளான். இந்த குளோபன் கட்டிடத்தில் ஏறுவதற்கு கடந்த வாரமே அவன் முயன்றதும் குறிப்பிடத்தக்கது.